ஆண்டின் பொதுக்காலம் 27வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா 17, அருள்வாக்குகள் 5 தொடக்கம் 10 வரை. திருத்தூதர்கள் 7 முறை ஒருவர் தவறி 7 முறையும் ஒருவர் மன்னிப்பு கேட்டால் அவர்களை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்கள், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று கூறுகிறார். காட்டு அத்திமரத்தில் ஏறியவன் சக்கேயு. இப்படியென்றால் ஒரு மனிதரே ஏறக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்த ஒரு காட்டு அத்திமரத்தை கடுகளவு நம்பிக்கை இருந்தால் அந்த பிரம்மாண்ட செயலை செய்ய முடியும் என்று இயேசு கூறுகிறார். இறை வல்லமையால் இந்த பிரம்மாண்ட செயலை செய்ய முடியும் என்று கூறுகிறார். இயேசு கடுகளவு நம்பிக்கை போதும், நம்பிக்கை அளவை பொறுத்தது அல்ல, செயல்பாட்டை பொறுத்ததே என்று கூறுகிறார். மனிதர்கள் வெளியில் உள்ள அளவை வைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் கடவுள் உள்ளத்தின் ஆற்றலை, சிறிய நம்பிக்கையையே எதிர்பார்க்கிறார். எனவே இயேசு தம் சீடர்களிடம், உங்களிடம் கடுகளவு நம்பிக்கை இருக்கிறது, அதை நீங்கள் செயல்படுத்துவதில்தான் சிக்கல். தனக்கு கொடுக்கப்பட்ட இறையாற்றலை, இறை நம்பிக்கையை தன் 12 திருத்தூதர்களிடமும் 72 சீடர்களிடமும் பகிர்ந்தும் சீடர்கள் தங்கள் இறை நம்பிக்கையை குறித்து ஐயமுறுகிறார்கள். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கையை 3 Cயில் வரையறுக்கலாம். 1 கான்டென்ட், உள்ளடக்கம் அல்லது பொருளடக்கம். 2 காண்டக்ட், ஒழுக்க நெறி. 3 கமிட்மெண்ட், அர்ப்பண வாழ்வு. 1 கான்டென்ட், எனக்கு என்று கடவுள் ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் எனக்கு தனிப்பட்ட கடவுள், என்னை அன்பு செய்கிறார், அவர் மேல் நான் கடுகளவுள்ள முழுமையான நம்பிக்கையை வைக்கிறேன், அவருடைய வல்லமையை கொண்டு முடியாது என்று நினைப்பதையெல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் இந்த பொருளடக்கத்தின் உண்மையான அர்த்தம். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இறுக்கமான கயிற்றில் நடக்கும் பிளாண்டின் என்பவர் ஜூன் 30, 1859 ஆண்டு பிரம்மாண்டமான நயாகரா வீழ்ச்சியின் குறுக்கே இறுக்கமான கயிற்றை கட்டி அதன் மேல் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து உலக புகழ் பெற்றார். இந்த சாதனையை முதலாக அவர்தான் செய்தார். இவர் 1100 அடி தூரம் கயிற்றின் மேல் நீர்வீழ்ச்சிக்கு இடையே நடந்து சென்றார். பலமுறை நடந்து சென்றார். ஒவ்வொரு முறை நடக்கும் போதும் வித்தியாசமான சாதனையை செய்தார். ஒரு முறை அந்த கயிற்றில் மிதிவண்டியில் சென்றார், இன்னொரு முறை சாக்கில் சென்றார், இன்னொரு முறை அடுப்பில் ஆம்லேட் போட்டுக்கொண்டே சென்றார். பிறகு கண்களை கட்டிக்கொண்டும் இந்த சாதனையை செய்தார். அப்போது அந்த கூட்டத்தில், நான் 2 சக்கர வாகனத்தில் ஒருவரை சுமந்து செல்ல முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அனைவரும் ஆம் 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 என்று கத்தினார்கள். அப்படியென்றால் இந்த இறுக்கமான கயிற்றில் நடப்பதற்கு உலகிலேயே மிகச்சிறந்த மனிதர் என்று நீங்கள் நினைத்தால் யாராவது முன்வாருங்கள் என்ற போது யாரும் முன்வரவில்லை. பிறகு 1859 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் பிளாண்டின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பிளாண்டினின் மேலாளர் ஹாரி கோல்காட் அவர் மேல் நயாகரா வீழ்ச்சியின் நடுவே கயிற்றில் நடந்தபோது அவர் முதுகில் ஏறி சவாரி செய்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களிடம், கடவுள் உங்கள் வழியாகவும் உங்கள் வாழ்க்கையிலும் பிரம்மாண்டமான அதிசயங்களை, புதுமைகளை செய்ய முடியும். அதற்காக நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது கடுகளவு நம்பிக்கையையே. நம்பிக்கையை அளவில் பெரிதாக்க வேண்டாம். உங்களிடம் உள்ள கடுகளவு நம்பிக்கையை செயல்படுத்தினாலே போதும் என்று கூறுகிறார். 2 ஒழுக்க நெறி, காண்டக்ட்.
நான் இயேசுவின் மேல் கடுகளவு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறேன் என்றார். அவர் போதனையை பின்பற்றி ஒழுக்கமான வாழ்வு வாழ வேண்டும். 10 கட்டளைகள் ஒழுக்க நெறியை சுட்டிக்காட்டுகிறது. மலைப்பொழிவு ஒழுக்க நெறியை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி, வாசிக்கப்படாத முதல் பகுதி 17வது பிரிவு 1 முதல் 4 வரை உள்ள வசனம் மன்னிப்பை பற்றி பேசுகிறது. என் தனிப்பட்ட வாழ்வில், அவரது போதனையை வாழ்ந்து காட்டாத வாழ்வில் கடுகளவு நம்பிக்கை இருந்தும் அது பயன் தராது, ஒழுக்க நெறியை வாழ்ந்து காட்டாவிட்டால். 3. கமிட்மெண்ட், அர்ப்பணம் அல்லது சான்று உறுதி. இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் நாம் பணியாளர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். பணியாளனாக இருக்க அர்ப்பண வாழ்வு தேவை. பணியை செய்துவிட்டு விளம்பரத்தை தேடக்கூடாது. பணிவோடு சென்றுவிட வேண்டும். வசனம் 10, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என்ற மனப்பான்மையில் வாழ வேண்டும். எனவே நம்பிக்கை என்பது, அதிலே ஒரு உள்ளடக்கம், பொருளடக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்க நெறி இருக்க வேண்டும். அர்ப்பண வாழ்வு இருக்க வேண்டும். அதுதான் கடுகளவு நம்பிக்கை. ஆமீன்.